ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தையோட்டு போடுறவையா வீட்டு அம்மா செய்யறவா அம்மா மோட்டிவேஷன் பண்றதுக்காக நான் வந்து சண்டேல இங்க வந்து விற்கிறது வீடியோ பழுவது ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரன் ப்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே போய் கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்கிசா பஸ் ஸ்டாண்டுக்கு தான். ஏனென்றா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தையோட்டு போடுறவையா அதில் மரக்கறி பழங்கள் எல்லாம் விலை குறைவாக இருக்குமென்ட்டு எங்கள்ட லேனப்பில் இருக்கிற முதலாவது வீட்டில் ஒரு அண்ணா இருக்கிறார். அவர் மார்க்கெட்டுக்கு வலிக்கிட்டார். அப்போ அவர் எனக்கு சொன்னார் இப்படி ஒவ்வொரு ஞாயிறும் போடுவீணும் தம்பிட்டு. அப்போ போன ஒரு நாங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு எல்லாம் போயிட்டு வரைக்குள்ள அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனாங்க. ஆனால் இப்படி ஒன்று நடக்கிறது எங்களுக்கு தெரியாது. இப்போ தெரிஞ்சதால நானும் அங்கே போய் ஏதாவது வாங்கிட்டு உங்களுக்கு காட்டுவோம். அந்த ஞாயிறு சந்தையை தான் இப்போ வீடியோ எடுக்க போய் கொண்டிருக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தையை போலன் என்று சொல்கிறவே போலனா போலோ எனக்கு அது சிங்கள டேர்ம் படியாக தெரியல. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கலாம். இப்படி 7 மணிலேருந்து பின்னேரம் ஒரு 2:30-3 மணி வரைக்கும். அந்த 3 மணிக்கு பிறகு திரும்ப பழமையான மாதிரி பஸ் ஸ்டாண்டா அது எங்கே வலிக்கிறோம். இப்போ நாங்கள் போய் அங்கே என்னெல்லாம் இருக்குது, விலையில் என்ன மாதிரி இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்கக்கூடியதை வாங்கிக்கொண்டு வருவோம். முந்தி நான் கலானியில் படிக்க இங்கே தெய்வலையில் இருந்தேன். அப்போ இந்த பஸ்ஸில் தான் போகிறது கலானிக்கு. கிரிமத்தோட அங்குலான பஸ்ஸில். இப்போ கலானி கேம்பஸ் கிட்டே கொண்டு இறக்கி விட்டுரும். இப்போ நான் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டேன். நான் பாருங்க இந்த பக்கத்துலேயும் அந்த ஞாயிற்றுக்கிழமை கடைகள் போட்டிருக்கீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். இதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தை பார்த்தீங்கன்னா இந்த பத்திரமுல்ல போட்டர் செஞ்சுட்டு இருக்குது தானே, அது பக்கத்துல இருக்கிற அந்த குளத்தோட ஒரு சின்ன சின்ன ஒரு கடை செட்டு பெரிய கடைகள் இருக்கு. பெரிய கடைகள்னு பெரிய ஒரு கிரவுண்ட்ல நார்மலா அந்த சின்ன சின்ன கடைகள் ஒரு ஸ்டோல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துலயே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நிறைய கடைகள் வரும். அதே மாதிரி நிறைய இடத்துல கொழும்புல இது நடக்குது. இன்றைக்கு தான் நான் இங்கே கல்கிசையில பார்க்க வந்திருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு தேவையான இந்த ஸ்பைஸ் ஐட்டங்கள் எல்லாமே, பிளாஸ்டிக் சாமான்கள், திருவலை சட்டிமான வாளிகள், உடுப்பு, ஹேண்ட்பேக் அதில் இருக்கு. கிட்டத்தட்ட பெட்டாக பக்கத்தில் இருக்கிற கடைகள் மாதிரி சின்ன சின்ன உடுப்பு கடைகள் எல்லாம் இருக்கு. சாக்கு 180 ரூபா தேவைப்படும். அதுட்டு வாங்குவோம். பிளாஸ்டிக் இந்த கட்டிங் போட் வந்து வாங்கத்தான் வேணும் பார்ப்போம். ஜம்புக்காய் எல்லாம் வைக்கணும் பாருங்க. ஜம்புக்காய், கொச்சிக்காய், அந்த குட்டி தோடங்காய், இங்கால ஜூஸ் கடைன்றது, தேசியா தண்ணி, சாப்பாடு எதுவும் இருக்கு. அச்சாறு மாதிரி எல்லாம் இருக்கு. மண் சட்டி இப்பதான் 2 வாங்கினது, அதால தேவைப்படாது. ஊறுகாய்கள் இருக்கு. வாங்க அப்படியே ஃபுல்லா பார்க்கலாம். பழங்கள், வாழைப்பழம், நல்ல பழங்கள் முடிஞ்சுது. கணக்கு கடை இருக்கு பாருங்க. யாழ்ப்பாண தூள் வீட்டு மிளகாத்தூள் ஹோம்மேட். எவ்வளோ? 350. மகே நம்பர் 350. ஆனா வட்ட எவ்வளவு படுத்தி விடுங்க யூடியூபா இதை எங்க சொல்லுங்க. ஜெஃப்னா மசாலா, ஜெஃப்னா கறி பவுடர் இவரை காட்டுங்க. சரி அண்ணா, இது இப்ப ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து அடுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து அடுக்கலாம். நார்மலா எங்க போய் வீட்டு அம்மா செய்யறவா அம்மா மோட்டிவேஷன் பண்றதுக்காக நான் வந்து சண்டேல இங்க வந்து விற்கிறது. நான் வந்து வேற வேலை செய்யறேன்னா இங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அம்மா வந்து மோட்டிவேஷன் பண்றதுக்காக அம்மா செய்யறதை கொண்டு வந்து நான் நல்ல விஷயம் பிசினஸ் செஞ்சு கொடுக்குறது. தூள் பேக்கெட் உண்டுதாங்க. சாரியா வாரிலே அப்படி வடிப்பு மாட்டது. நேத்து கட்டாரங்க ஹிட்டியா நேக்காய்
இதுல இருக்கிறதா நம்பர் என்ன ஓ ஆனா ஐயா கீழே கோமதி கீழே கீழே அப்ப கறி பவுடர் இருக்கு ஒடிலாம வழக்கமா வர கம்மக்கேனா வளமையா வர ஓ வளமையா வர எனக்கு ஒரு தூள் சரியா நடுங்க இங்க தூள் வாங்குறதானே பெரிய தலைடி ஜெஃப்னா கறி பவுடர் அது வீட்டை எங்க அம்மாக்கள் செய்யறேன்னா தெரியும் நான் எப்படி இருக்க மாட்டேன் நல்லா விளம்பரப்படுத்தி விடுங்கண்ணா என்ன பேர் கொண்ட யூடியூப் சேனல் சரண் பிளாக்ஸ் ஓகே நில்லுங்க வர நான் வந்து இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்பதான் எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படிங்க ப்ரோ தாரன் நல்லா விளம்பரப்படுத்தி விடுங்க அப்பதான் உங்கள்கிட்ட சேனல்ல நாங்க விளம்பரப்படுத்துவோம் தேங்க்யூ ப்ரோ நன்றி அந்த ஃபோன் நம்பரை நான் கீழே போட்டு அது எனக்கு ஃபோன் நம்பரே போட்டு விடுறேன் கீழே நானே இந்த ஃபோன் நம்பரை போட்டு விடுறேன் நீங்களும் கொழும்புல இருக்கிறீங்கன்னா ஆர்டர் பண்ணி ஆர்டர் டெலிவரி என்ன மாதிரி டெலிவரி நாங்க பண்ணுவோம் ஒன் டெலிவரி கேஷ் பண்ணலாம் இங்க இருக்கு வந்து சாம்பார் மசாலா இருக்கு இது வந்து ஜெஃப்னா மசாலா மசாலான்னா இது அரைச்ச தூளா அந்த சின்ன குழந்தை கிடைச்சா சரக்கு தூள் அரைச்ச தூள் இது வந்து கோப்பி இருக்கு ஜெஃப்னா கோப்பி அப்ப நீங்க இங்க ஓட பண்றேன்னா வாட்ஸ்அப்ல இல்லாட்டி நார்மல் கால் பண்ணி பாருங்க கால் பண்ணினா ஓகே நாங்க அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணி விடுவோம் அதே தெய்வல மௌலவனியால இருக்கீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து வாங்குங்க எங்கட சந்தையை கொஞ்சம் சுத்தி காட்டுங்க அப்படி இருக்கு சந்தை அதான் இன்னைக்கு தான் சந்தை இங்க நடக்கிறது தெரியும் சுத்தி காட்ட வந்திருக்கிறேன் இப்ப நாங்க தூள் வாங்கிட்டோம் நீங்களும் வேணுமெண்டா அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே இங்கால என்ன இருக்கு இந்த பாப்போம் சப்பாத்து ஒபிஸ் சப்பாத்து அதுகள் இருக்கு நார்மலா பாட்டா அதுகள் 200 ரூபா 180 ரூபாயிலேருந்து 250 ரூபா 180 ரூபா அந்த மாதிரி மற்ற கேஷுவல் சப்பாத்து அந்த மாதிரி அதுகள் எல்லாம் இருக்கு மரக்கறியல் இதுக்குள்ள பாருங்க எவ்வளவு மரக்கறியல் இருக்கு காட்டுங்க வந்து ஓடஸ் வந்து வேண்டிய சைஸுக்கு வந்து சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ்ல இருந்து எல்லாம் செருப்பு பாட்டா எல்லாம் இருக்கு பாருங்க அடிடாஸ் எல்லாம் இருக்கு அதான் எங்க இது காட்டி கொண்டு இருந்தேன் எவ்ரி சண்டே ஒவ்வொரு ஞாயிறு வந்தா வடிவா பார்த்து வாங்கிட்டு போலாம் சரி கணக்க மரக்கறி கடைகள் இருக்கு விடிய 7 மணி திறக்கும் 7 மணிக்கு வந்தா நிறைய சாமான் வாங்கலாம் ஆனா எங்கட முன்விட்ட என்ன சொன்னவர் 7 மணிக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் விலை கூடவே இருக்கும் அதே இந்த 3 நேரத்துக்கிட்ட வந்தீங்கன்னா மலிவா கொஞ்சம் வாங்கி கொண்டு போகலாம்ட்டு இங்கால இந்த மரக்கறி கடையோட இந்த கருவாடுகள் இருக்கு நெத்தலி மற்ற இந்த கூனிராளுகள் இந்த நெத்தலி இறால் கருவாடு அது எல்லாமே இருக்கு இளநீ வாங்கலாம் பலாப்பழம் இங்க வந்து இந்த பழம் இல்லை பலாக்காயில அந்த கறியல் செய்யறது வழக்கம் அப்ப நிறைய பலாக்காய் வரும் பாருங்க மற்றது கருவேப்பிலை அதில் சொன்னாங்க கீரை அதில் எல்லாம் இப்ப கருவேப்பிலை எல்லாம் இங்க கூட கடையெல்லாம் வாங்கணும் மரக்கறி தேங்க வீடியோ எடுத்து முடிச்சுட்டு இருக்கா கொஞ்சம் மரக்கறி பார்த்து வேண்டி கொண்டு தான் போகணும் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் மரக்கறி பார்த்து வேண்டி கொண்டு தான் போகணும் என்னன்னா இது பழங்கள் எல்லாம் நல்ல வாழைப்பழம் நல்ல பழுத்த குலையெல்லாம் தான் கிடைக்கு கொண்டே ஒரே நாள்ல சாப்பிட்டு முடிக்கல இங்க வருங்க பலாக்குல பலாக்கொட்டை மற்ற அந்த ஈவல் அதில் எல்லாம் தனித்தனியா வைக்கணும் நீங்க பொப்கார்ன் இருக்கு இங்கெல்லாம் மீன் சந்தை மீன் எல்லாம் வச்சிருக்கீங்க பெரிய மனுஷ டீ கிடைக்கு ஐயா மேக் ஏது தேசிய பணம் 250 ரூபாய்க்கு பரவாயில்ல தான் சட்டி வாங்கினது இன்னொன்று வாங்கணுமா தேவையில்லை நினைக்கிறேன் நல்ல இறால் மீன் இப்படி ஒரு சந்தை இருக்குன்னு தெரிஞ்சு வந்தது நல்லதா போச்சு நிறைய சாமான் இருக்கு அங்க பாருங்க இவ்வளவு இடத்துக்குள்ள இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடம் முழுக்க சந்தையா இருக்கு இனி இப்ப ஒரு 3 மணிக்கு பிறகு திரும்ப வளைய மாதிரி இது பஸ் ஸ்டாண்டா மாறி 3-4 மணிக்கு பிறகு வளைய மாதிரி வந்துரு கிலோ 2 கிலோ 100 ரூபா அதான் அந்த முடிகிற நேரத்துக்கு போய்க்க இன்னும் லாபமா வாங்கலாம் தான் நான் சொன்னேன்
இனி வெளிக்கிறதுக்கு எல்லாரும் தயாராகி கொண்டிருக்கீங்கன்னா இதில் பூக்கண்டுகள் இருக்கு. வெத்திலைகள் இருக்கு, அது பாக்கு, கொச்சி மிளகா, மற்ற இந்த ஷோர்டிட்ஸ் கடைகள் அதில் பாருங்க. அதில் ஒரு இனிப்பு கடை ஓட்டுருந்தது. இங்கால ரோல்ஸ் அண்ட் டீ அப்படி ஷோர்டிட்ஸ் கடை வந்து இருக்கு. மற்ற இங்கால பழக்கடைகள் இருக்கு. வந்து ஜம்புக்கா முதல் இருந்த எனக்கு வெள்ளவத்தில் இருந்த வீட்டுல எனக்குள்ள ஜம்புக்கா இருந்தது மரம் உண்டு. ஆனா இப்ப இங்கால வந்துட்டோம். அதெல்லாம் இங்க போய் அதை புடுங்குறதுக்காண்டி அங்க போய் வரையலாம். அதே இதில் கத்தி எதுகள் இருக்கு. கத்தி இருக்கு. இப்ப கட்டிங் போர்டு தான் பார்க்கணும் பார்ப்போம். இங்கால சின்ன சின்ன உடுப்பு கடைகள், இந்த திருவிழாவுக்கு போடுற மாதிரியான கடைகள் எல்லாமே இருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி இருக்குன்னு நம்புறேன். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ முடிச்சுட்டு நானும் போய் கொஞ்சம் சாமான்கள் மரக்கறிகள் வாங்கிட்டு வலிக்கிறோம். இங்கே நேற்று எங்களுக்கு புடிங் தந்தாக்கா இருக்கிறா வீடியோ பாலுவது ஓகே. அவை இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு வந்திருக்கிறேன். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இனி உள்ள போய் கொஞ்சம் சாமான்கள் வாங்கணும், வாங்கிட்டு வெளிக்கிறோம்.